Hello and welcome to Parents Guide. 8 diphthongs இருக்குன்னு நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற சவுண்ட் ஆவ். இந்த ஆவ் சவுண்டுக்கு ரெண்டு ஸ்பெல்லிங்ஸ் இருக்கு, OU and OW. இதுல OW க்கு ரெண்டு சவுண்ட்ஸ் இருக்கு. அதே மாதிரி இந்த OU வார்த்தையில வரும்போது 5 டிஃபரண்ட் சவுண்ட்ஸ்ல வரும். இத பத்தி நம்ம ஏற்கனவே டீடைல்டா ஒரு வீடியோ பார்த்திருக்கோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும், பார்க்காதவங்க செக் பண்ணிக்கோங்க. இந்த OW ஓட ரெண்டு சவுண்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு கீ ஃப்ரேஸ் இருக்கு. அது என்னன்னா ஸ்னோ பிளவ். ஸ்னோ, இதுல OW ஓட சவுண்ட் O. பிளவ், இதுல OW ஓட சவுண்ட் ஆவ். ஸ்னோ பிளவ் அப்படிங்கறது ஒரு ட்ரக். ஃபாரின் கண்ட்ரீஸ்ல ரோட்ல நிறைய பனி பெஞ்சு ரோடெல்லாம் பிளாக் ஆயிருக்கும் போது அந்த பனியை அகற்றுறதுக்காக யூஸ் பண்ற ட்ரக் தான் ஸ்னோ பிளவ். இந்த OW வேர்ட்ஸ் பிளேக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு சிலது நம்ம தெரிஞ்சுக்கணும். அது என்னன்னா ஹெட்ரோனிம்ஸ். OW வர வார்த்தைகள்ல சில வார்த்தைகள் இப்படி ஒரே ஸ்பெல்லிங்கோட இருக்கும், ஆனா இது ரெண்டும் வேற வேற வார்த்தைகள். இந்த வார்த்தைய நம்ம சவ் அப்படின்னு வாசிப்போம், இந்த வார்த்தைய சோ அப்படின்னு வாசிக்கணும். ரெண்டு வார்த்தைகளோட ஸ்பெல்லிங்கும் ஒரே மாதிரி இருக்கும், ஆனா அதோட உச்சரிப்பும் அதோட அர்த்தமும் டிஃபரெண்டா இருக்கும். அதத்தான் நம்ம ஹெட்டனிம்ஸ் அப்படின்னு சொல்றோம். இது சவ் அப்படின்னா பெரிய பெண் பன்றியை குறிக்கிறது தான் சவ். an adult female pig. இந்த வார்த்தை சோ. விதைகள் எல்லாம் பயிரிடுறது, விதைகளை நம்ம நடுறது, அதுதான் சோ. அடுத்தது இந்த வார்த்தை ராவ். ரொம்ப சத்தமான ஒரு ஆர்குமெண்ட் இல்லாட்டி ஒரு சண்டை, இததான் ராவ் அப்படின்னு சொல்றது, ராவ். அடுத்த வார்த்தை ரோ. அப்படின்னா லைன்ல இருக்கிறது, திங்ஸா இருக்கலாம் இல்லாட்டி பீப்புள் யாருனாலும் ரோன்றது ஒரு லைன்ல இருக்கிறது ரோ. ஹாரிசான்டல் லைனை தான் நம்ம ரோ அப்படின்னு சொல்லுவோம், ரோ. இதோட இன்னொரு மீனிங் துடுப்பு போட்டு போட்டை வலிக்கிறது, போட்ல துடுப்பு போட்டு போறதுதான் ரோ. அடுத்த வேர்ட்ஸ், இந்த வேர்ட் பாவ் அப்படின்னா பெண்ட் பண்றது. இப்ப ஜப்பான் இந்த மாதிரி கண்ட்ரீஸ்ல எல்லாம் அவங்க வணக்கம் சொல்றதுக்கே பெண்ட் பண்ணுவாங்க, இப்படி குனிவாங்க முன்னாடி. ஒருத்தவங்களுக்கு மரியாதை கொடுக்கறதுக்காக இல்லாட்டி நன்றி சொல்றதுக்காக இல்லாட்டி விஷ் பண்றதுக்காக அவங்க பெண்ட் பண்ணுவாங்க அப்பர் பாடிய, அதுதான் பாவ். இந்த வார்த்தை பவ். இந்த வார்த்தையே 3 அர்த்தத்துல வரும். ஒன்னு வாயில இந்த மீட்டர், இந்த கம்பி பேரு போ. அடுத்தது இந்த மாதிரி கிஃப்ட் இல்லாட்டி நம்ம ரிப்பன்ல எப்பயும் இந்த மாதிரி ஒரு நாட் போட்டு வைப்போம்ல, இதுதான் போ. இந்த போக்கு 3வது மீனிங் வில். போ அண்ட் ஆரோ. ஆரோனா அம்பு, போனா வில். இந்த மாதிரி 3 அர்த்தத்துல வரும் இந்த வேர்டு போ. அடுத்த வேர்ட்ஸ் மவ். வைக்கோல கட்டுக்கட்டா ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறத மவ் அப்படின்னு சொல்லுவாங்க. மோவ் அப்படின்னா லான்ல இருக்கிற புல்லெல்லாம் சமமா கட் பண்றதுக்குதான் மோவ் அப்படின்னு சொல்லுவாங்க, மோவ். இந்த வேர்ட்ஸ்ல எல்லாம் ஸ்பெல்லிங்ஸ் ஒரே மாதிரி இருந்துச்சுனாலும் அதோட உச்சரிப்பும் அதோட மீனிங்ஸும் டிஃபரெண்டா இருக்குது. அதனால நம்ம இந்த வார்த்தை எந்த சென்டென்ஸ்ல வந்திருக்குதுன்னு பார்த்து அந்த மீனிங் ஏத்த மாதிரி அந்த வார்த்தையை உச்சரிக்கணும். இப்ப OU OW வர வேர்ட்ஸ பிள்ளைகளுக்கு சொல்லி தரதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஸ்பெல்லிங் ரூல்ஸ பார்க்க போறோம். இப்ப OU OW வேர்ட்ஸ் அவுட் சவுண்ட்ல வரும்போது அந்த வேர்ட்ல OU யூஸ் பண்ணணுமா இல்ல OW யூஸ் பண்ணணுமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான சில ஸ்பெல்லிங் ரூல்ஸ் இருக்கு. அதை இப்ப பார்க்கலாம். இங்கிலீஷ்ல எல்லா ஸ்பெல்லிங் ரூல்ஸுக்கும் எக்ஸெப்ஷன்ஸ் இருக்கும். அதனால எப்பயுமே ஸ்பெல்லிங் ரூல்ஸ ஒரு கைட்லைனா எடுத்துக்கலாம். எல்லா வேர்ட்ஸ்லயுமே அது 100% பொருந்தாது. பெரும்பாலும் OU அவுட் சவுண்ட்ல வார்த்தையோட தொடக்கத்துல வரும் இல்லாட்டி வார்த்தையில நடுவுல வரும், வார்த்தையோட கடைசியில வராது. அதே மாதிரி ND முடியிற வார்த்தைகள்ல இந்த NDக்கு முன்னாடி அவுட் சவுண்ட் வந்துச்சுன்னா அப்ப OU தான் பயன்படுத்தணும். எக்ஸாம்பிள்ஸ் அவுட், இதுல OU வார்த்தையோட தொடக்கத்துல இருக்கு. பவுன்ஸ், இந்த வார்த்தையில OU வார்த்தையோட நடுவுல வந்திருக்கு, பவுன்ஸ். ஃபவுண்ட், வார்த்தையோட முடிவுல ND வந்திருக்கு, அவுட் சவுண்ட் கேக்குது அப்படின்னா OU பயன்படுத்தணும், ஃபவுண்ட். அவுட் சவுண்ட்ல வர்ற வேர்ட்ஸ் NDல முடிகிற மாதிரி கொஞ்சம் வேர்ட்ஸ் ரைமிங்கா இருக்கும். ஃபவுண்ட், ரவுண்ட், அரவுண்ட், ட்ரவுண்ட், சவுண்ட்,
இந்த மாதிரி. அடுத்து ஆவ் சவுண்ட்ல OW எப்பெல்லாம் வரும்னா வார்த்தையோட கடைசியில வரும். நம்ம பார்த்தோம் OU வார்த்தையோட தொடக்கத்துல இல்ல நடுவுல வரும். OW வந்து வார்த்தையோட கடைசியில வரும். இல்லாட்டி OW க்கு அடுத்து LNER இல்லாட்டி EL வந்திருக்கும். எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தரலாம். how இதுல OW வார்த்தையோட கடைசியில இருக்கு. ஆவ் சவுண்ட்ல OW தான் வார்த்தையோட கடைசியில வரும். OU எந்த வார்த்தையில வரும்னா wow. இந்த வேர்டை நம்ம காமனா யூஸ் பண்ண மாட்டோம். பழைய இங்கிலீஷ்ல வழக்கத்துல இருந்துச்சு. இதோட மீனிங் யூ. மத்தபடி OW தான் ஆவ் சவுண்ட்ல வார்த்தையோட கடைசியில வரும். அடுத்து owl, clown, tower, vowel. இந்த வேர்ட்ஸ்ல எல்லாம் OW க்கு அடுத்து L வந்திருக்கு, N வந்திருக்கு, ER இல்லாட்டி EL வந்திருக்கு. இந்த ஸ்பெல்லிங் ரூல் ஃபாலோ பண்ணி வர வேர்ட்ஸ் தான் நம்ம பிள்ளைகளுக்கு முதல்ல காமனா இன்ட்ரோடியூஸ் பண்ணுவோம். OW வேர்ட்ஸ் கொஞ்சம் பார்த்திடலாம். cow, now, how, plow, plow. இந்த வேர்ட் வேர்பா வரும்போது உழுதல் அப்படின்ற ஒரு மீனிங்ல வரும். அதே இது நவுன்னா கலப்பை, ஏர் இந்த மாதிரி மீனிங்ல வரும். plow. இந்த வேர்ட் வந்து அமெரிக்கன் அண்ட் கனடியன் இங்கிலீஷ்ல தான் இந்த ஸ்பெல்லிங் யூஸ் பண்றாங்க இந்த அர்த்தத்துல. அதே இது பிரிட்டிஷ் இங்கிலீஷ் அப்புறம் நம்ம இந்தியால இதே அர்த்தத்துல நம்ம எந்த வேர்ட் யூஸ் பண்றோம்னா plow, plow. இந்த வேர்ட் தான் நம்ம காமனா யூஸ் பண்றோம். ஆனா இந்த ரெண்டு வேர்ட்ஸ்க்குமே அர்த்தம் ஒண்ணுதான். vow, vow. இதோட மீனிங் வந்து சத்தியம் பண்றது, ப்ராமிஸ் பண்றது, உறுதிமொழி கொடுக்கிறது. அதான் wow. இந்த வார்த்தை இது ஆச்சரியக்குறியோட நம்ம சொல்ற வார்த்தை. wow, wow. brow, browனா நெற்றி, forehead தான் brow. eyebrow, eyebrowனா புருவம். aloud. இதுதான் காமனா OW ல முடிகிற வேர்ட்ஸ் ஆவ் சவுண்ட்ல. மத்தபடி OW ல முடிகிற நிறைய வேர்ட்ஸ் இருக்கு. அதெல்லாம் O சவுண்ட்ல வரும். அது நம்ம இன்னொரு வீடியோல பார்க்கலாம் அந்த வேர்ட்ஸ் எல்லாம். இந்த வேர்ட்ஸ் மட்டும்தான் ஆவ் சவுண்ட்ல முடிகிற காமனான OW வேர்ட்ஸ். இப்ப L ல முடிகிற வேர்ட்ஸ் பார்க்கலாம். owl, howl. காமனா ஓநாய், நாய் இதெல்லாம் ஊளையிடுற சவுண்ட தான் howl அப்படின்னு சொல்லுவோம். howl. growl. இந்த தொண்டையிலே உருமுறது, த்ரோட்லயே உருமுற சவுண்ட் கொண்டு வர்றதுதான் growl. நாய்லாம் அந்த உருமுல தொண்டைக்குள்ள இருந்தே சவுண்ட் கொடுக்கல, அதான் growl. growl. தீவிரமா இறத்தேடுறது. இப்ப சிங்கம் இறத்தேடுது அப்படின்னா அந்த தீவிரமா ரெஸ்ட்லெஸ்ஸா இறத்தேடுறத வந்து growl அப்படின்னு சொல்லுவோம். இந்த brow, brow இந்த வேர்டுக்கு மலை உச்சி அப்படின்னு கூட இன்னொரு அர்த்தம் இருக்கு. brow. அடுத்து Nல முடிகிற வேர்ட்ஸ் பார்க்கலாம். town, down, gown, clown, crown, frown. கோவத்துல முகத்தை சுடிக்கிறது, புருவத்தை சுருக்கி பாக்குறது இதெல்லாம் frown. drown. தண்ணிக்குள்ள முங்குறது, முங்கி போறதுதான் drown. drown. brown. brownie. நட்ஸ் எல்லாம் இருக்கிற சாக்லேட் கேக் ஃபிளஃபியா இல்லாம கொஞ்சம் டென்ஸா இருக்கும், அதான் brownie. அடுத்தது ER ல முடிகிற வேர்ட்ஸ். tower, power, shower, flower. அடுத்தது EL ல முடிகிற வேர்ட்ஸ் பார்க்கலாம். towel, towel அப்படின்னா உயிரெழுத்து. bowel அப்படின்னா குடல், குடலுக்கு காமனா யூஸ் பண்ற வேர்ட் bowel. trowel கொத்தனார் கரண்டி இல்லாட்டி இந்த கார்டனிங்க்கு யூஸ் பண்ற இந்த மாதிரி கரண்டி. OW வேர்ட்ஸ்ல ஸ்பெல்லிங் ரூல் ஃபாலோ பண்ணாத சில காமனான வேர்ட்ஸையும் பார்க்கலாம். powder, crowd, rowdy, drowsy, rowdy, drowsy. இந்த வேர்ட்ஸ்ல எல்லாம் Y வந்து லாங் E சவுண்ட்ல வரும். E சவுண்ட், E. drowsy, coward. இந்த வேர்ட்ஸ் எல்லாம் ஸ்பெல்லிங் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணாட்டியும் நம்ம காமனா யூஸ் பண்ற வேர்ட்ஸ். அடுத்து நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டியது இந்த ஆவ் சவுண்ட்ல சில ஹோமோபோன்ஸ் இருக்கு. அது என்னன்னு பார்க்கலாம். hour. இந்த ரெண்டு வேர்ட்ஸோட ப்ரொனன்சியேஷன் ஒண்ணுதான். ஸ்பெல்லிங்ஸும் மீனிங்ஸும் டிஃபரெண்டா இருக்கும். ஆனா அதோட ப்ரொனன்சியேஷன் வந்து hour. allowed. சத்தமா சொல்றது. இந்த allowed,
allowed அதோட past tense இது அனுமதிக்கப்பட்டது அந்த மீனிங் ஏற்கனவே அனுமதிச்சாச்சு அப்படின்னா allowed அப்படின்ற மீனிங்ல வரும் bow இந்த bowக்கு பெரிய கிளை மரத்தோட பெரிய கிளையதான் bow இந்த ஸ்பெல்லிங்ல சொல்லுவோம் இந்த bow குனிஞ்சு விஷ் பண்றது இல்ல கிரீட் பண்றது இதுதான் bow foul ow சவுண்ட்ல ou க்கு அடுத்து l வந்திருக்கு இந்த வேர்ட் வந்து ஸ்பெல்லிங் ரூலுக்கு எக்ஸெப்ஷன் foul கெட்ட இந்த foul வந்து பறவைகளை மொத்தமா குறிப்பிடுறதா foul council அப்படிங்கிறது ஒரு கவர்னிங் பாடி ஒரு மன்றம் இல்லாட்டி ஒரு சபை இதெல்லாம் நிர்வகிக்கிறவங்களதான் கவுன்சில் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க அந்த நிர்வகிக்கிறவங்க அவங்கதான் கவுன்சில் இந்த கவுன்சில் வந்து ஆலோசனை கொடுக்கறது கவுன்சிலிங் அதெல்லாம் சொல்லுவோம்ல அந்த கவுன்சில் ஃபிளவர் இந்த ரெண்டு வேர்ட்ஸுக்குமே ஒரே ப்ரொனன்சியேஷன் தான் இந்த வேர்ட் வந்து பிரிட்டிஷ் இங்கிலீஷ்லயும் அமெரிக்கன் இங்கிலீஷ்லயும் ஃபிளவர் அப்படிதான் வரும் நம்ம இந்தியன் இங்கிலீஷ்ல மட்டும் இந்த வேர்டை ஃபிளவர் அப்படின்னு சொல்லுவோம் மாவு அதை குறிக்கிறது தான் மற்றபடி ஃபிளவர் இந்த ரெண்டு வேர்ட்ஸும் ஹோமோபோன்ஸ் ஒரே ப்ரொனன்சியேஷன்ல வர வேர்ட்ஸ் ஹோமோபோன்ஸ் ஃபிளவர் இந்த வேர்ட்ஸையும் கொஞ்சம் நம்ம கவனிச்சுக்கணும் கேட்கறதுக்கு ஒரே சவுண்ட்ல இருந்தாலும் இந்த வேர்ட்ஸோட ஸ்பெல்லிங்ஸும் மீனிங்ஸும் டிஃபரெண்டா இருக்கும் இந்த வேர்ட்ஸ் எல்லாம் வாசிக்க பழகின பிறகு சென்டென்ஸ வாசிக்க சொல்லி தரலாம் ரீட் அலவுட் இந்த வேர்டே அவு சவுண்ட்ல வர வேர்ட் அலவுட் உறக்க சத்தமா அலவுட் ஐ ஃபவுண்ட் a brown owl outside our house. I found a brown owl outside our house. Count the flowers. Count the flowers. இந்த owl சவுண்ட்ல OU வர வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோல பார்த்துட்டதுனால இந்த வீடியோல திருப்பி அதெல்லாமே சொல்லல அந்த வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும் தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்